என்னடா எதுக்கு அர்ஜென்ட்டா வர சொன்ன? ஒண்ணு இல்லடா, உன் பேர்ல என் கடை அட்ரஸுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அது எப்படிடா? எனக்கு எழுதணும்னா ஒண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு எழுதுவாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு எழுதுவாங்க. பொட்டி மட்டும் பெருசா இருக்கு. எட்டனா கூட பொட்டி இல்ல, அப்புறம் எதுக்கு பொட்டி? அலுமினிய பாத்திரம் இதை வச்சுட்டு மார்வாடி 50 பைசா கூட தர மாட்டான். தோசை கல்லு தோசை தின்னே நான் 3 மாசத்துக்கு மேல ஆகுது, அப்புறம் எதுக்கு இது மாட்டிருக்கு? இப்ப நான் தண்ணி போட்டாகணுமே. இதெல்லாம் எதுக்கு? இப்ப நான் எப்படியாவது தண்ணி போட்டாகணுமே. அடியே ஏயா பாத்திரத்தை போட்டு உடைச்சிட்டு இருக்கிற? 2 ரூபாய்க்கு அடகு வைக்கிற மாதிரி பாத்திரம் வச்சிருக்காடி. எல்லா அலுமினிய பாத்திரமும் சட்டி நாண்டி வச்சிருக்க. ஏயா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? ஓ, பெரிய ஔவையாரு பேத்தி அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க. நான் மட்டும் மாடி குடிக்கிறேன், ஊரே குடிக்குது. ஏன் இந்த உலகமே குடிக்குது? ரஷ்யாவில குடிச்சிட்டு தாண்டி ராக்கெட் விடுறான், அமெரிக்காவில குடிச்சிட்டு தாண்டி அணுகுண்டு தயார் பண்றான். குடிச்சாலும் அவங்க மூஞ்செல்லாம் எவ்வளவு கெழுத்தியா இருக்கு. ஏய், அழக பத்தி மட்டும் நீ பேசாத. இந்த சூரியகுமாரனை பார்த்து கேட்கிற கேள்வி அடியுது. கொப்பை இருக்கானே சொரி நாய் தலையன், அவனுக்கு நான் மோசமா? கொம்மா இருக்காளே வாயது காததுன்னே தெரியல, அவளுக்கு நான் மோசமா? உன் தம்பி இருக்கானே, அவ மூஞ்சி ஈஸ்வரன் கோயில் எண்ணெய் சட்டி மாதிரி இருக்கு, அவனுக்கு நான் மோசமா? இந்த மூக்கு இருக்கே, இந்த மூக்கு இதுக்கு இணையாகுமா உங்க குடும்பம்? ராவுல ரவுசு போட்டு தூங்க விடமாட்டாங்கப்பா, ஊருக்குள்ள ஓனாய் பூந்த மாதிரி. நேத்திக்கு தான் கரண்ட் பில்லு கட்டிட்டு வந்தது, அதுக்குள்ள பீஸ் படிச்ச. சிவகாமி, சிவகாமி, கொஞ்சம் தம்பியை கூப்பிட்டு பீஸ் பட சொல்லுமா. ஏண்டி கத்துற? நான் தான். யோ, ஏன் கம்மல கழட்டுற? அது கம்மலா? கரப்பாம்பூச்சியாக்குன்னு நான் நசுக்கி பார்த்தேன். கொஞ்சம் ஏமாத கழுத்தியை நசுக்கிடுவிய. பீஸ் வேற எங்கமா வச்சிருக்க? யோ, மேலதான் இருக்கு பாரியா. உண்மையிலேயே நீ பெரிய ஆளியா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பயங்கரமா நடிக்கிறியே. உனக்கா நான் இதையும் செய்வேன், இதுக்கு மேலே செய்வேன். ஆமா, நாளைக்கு கோயில்ல மீட் பண்ணுவோமா? ஓ, மீட் பண்ணுவோம். யோ, என்னையாச்சு? நீ தொட்டுன்னு எனக்கு சாக்கு அடிச்சிருச்சு. ஓயா, யாரா அவங்க 2 தலையோட நிக்கிறவன்? ஏண்டா பீஸ் போட்டாச்சா? போட்டாச்சு. மறுபடியும் எப்ப போடுவேன்? குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். என்ன மஞ்சு, புது ஃப்ராக் எல்லாம் போட்டிருக்க? ஸ்கூலுக்கு போல? யூனிஃபார்ம் போடாம இருக்க? போனேன் டீச்சர், இன்னைக்கு எனக்கு பர்த்டே. ஹாப்பி ரிட்டர்ன். காட் பிளஸ் யூ. ஆமா, பர்த்டே ஸ்வீட் ஒண்ணும் இல்லையா? இந்தாங்க டீச்சர், இந்த பூவை தலையில வச்சுக்கோங்க. நீங்க தான் பூவை வச்சுக்கிறது இல்லையே, இந்த பூவை வச்சுக்கோங்க டீச்சர். பர்த்டே உனக்கு தானே, நீயே வச்சுக்க. மேகம் தன் வீட்டை விட்டு புறப்பட்டது போல இருந்தது. அர்ச்சனா அலுவலகத்திற்கு புறப்பட்ட கோலம்.
புத்தாடை அணிந்து வந்திருந்தாள் பக்கத்து வீட்டு சிறுமி. சிறுமியின் கையிலே மலர், ரோஜா மலர். தன்னுடைய பிறந்த நாளுக்காக அந்த மலரை அர்ச்சனாவிடம் கொடுத்தாள். ஆனால் அந்த குழந்தை என்ற மழலை செல்வம் தன்னுடைய பிறந்த நாளுக்காக அளித்த ரோஜா மலரை அவள் சூடிக்கொள்ளவில்லை. அந்த ரோஜா மலரை சூடிக்கொள்ள கூடாத அளவிற்கு அவள் அருகதையற்றவள் அல்ல. அவளே ஒரு வெண்தாமரை. அவளுக்கு எதற்கு சிகப்பு ரோஜா? என்ன இது? நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற சம்பவமாவே சிஆர்எஸ் எழுதின புக்ல வருது. கௌரி கௌரி விடுறா. அம்மா அம்மா ஏய் மரகதா, ஆ, பையன் கூப்பிடுறானே, காது கேட்கலையா? என்னடா? ஒண்ணு கருத போயிட்டு வா போ. தனியா பார்த்து என் பயமா இருக்கு, யாராவது வாங்க. சிவகாமி, அவனுக்கு ஒண்ணுக்கு வருதா? பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு வா போ. ஊரையே விலைக்கு வாங்குற மாதிரி நியாயம் பேசுறான். படுக்கும்போது பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்தனவா? யாராவது இப்ப வரீங்களா இல்ல நான் பாயிலே ஊத்துட்டுமா? ஏய், நீ செஞ்சாலும் செஞ்சிருவேடா சாமி. எந்திரி. டேடி, அந்த பக்கம் போடா. சரியா புத்திட்டு படுறேன். அம்மா, சாயந்தரமா ஆத்தங்கர பக்கம் வர சொன்னியே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல. தினம் நான் தையல் கிளாஸ் போயிட்டு வரும்போது ஒருத்தன் என்ன கலாட்ட பண்ணிட்டே இருக்கா. இது ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை? முதல்ல என்ன சாதாரணமா தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக தான் எனக்கு பயமா போச்சு. இப்ப அவன் எங்க இருக்கான்? அதுவும் அந்த தேர்முட்டி வீதி இல்ல, அங்கதான் இருக்கான். சரி சரி, நான் பாத்துக்கிறேன், வா. தேய்ச்சி தரேன். கேட்கறதுக்கு எவ்வளவுயா? 1.25 ரூபா. எல்லாருக்கும் 1 ரூபா. அந்த அம்மாவுக்கு முடியா ஜாதி? தேய்க்கிறதுக்கு 1 ரூபா தாங்க. ஆ. இந்த அம்மாவோட கத்துறதுக்கு 25 பைசா. என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல, நீ போயிட்டு வான்னு சொன்னேன். காலங்காத்தால 10 ரூபாய் செலுத்திட்டு அப்புறம் சரி, இந்தா ஒரு பேண்ட், ஒரு ஜிப்பா, 3 லுங்கி தலைக்கு போட்டுரு. இதை தேய்ச்சு கொடு. சூடு கம்மியா இருக்கு, அப்புறம் தைச்சு தரேன். இப்பதான் அந்த அம்மாவோட சூடு அதிகமா இருக்குன்னு. இங்க பாருங்க, நான் எப்போதும் வேணவன். அந்த போர்டை படிச்சு பாருங்க. சொய்யும் தெளிலே தொய்வாம். உங்களுக்குள்ள நான் படிக்கலப்பா, ஏதோ வெறும் எம்ஏ தான் படிச்சிருக்கேன். இதை தேய்ச்சு கொடு, அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். யாருங்க வீட்டுல? கொஞ்சம் கதவு திறங்க. ஏன்டா பூட்டுட்ட கதவை தட்டுற? வீட்டுல யாரும் இல்லையா? வீட்டுல ஆள் இல்லைன்னா தான் வெளியில பூட்டு போடுவாங்க. ஏன் உனக்கு பயந்து முந்தா நாள் சட்டை செலவு பண்ணி கொடுத்தியே, அது என்னடா அவ்வளவு மொட்டை மொட்டான்னு இருந்தது? கஞ்சி போட்டு தைச்சலங்க. கஞ்சி போட்டியா? கஞ்சி போடுறதுக்கு ஒரு அளவு வேணும்டா. சட்டை கீழே விழுந்தது உடைஞ்சு போச்சே. என்னைக்காவது ஒரு நாளாவது நீ எனக்கு வெள்ளை துணி துவைச்சு கொடுத்து. ஆமா, இது என்ன கொடுத்து துவைச்சுக்கோ? ஆமாங்க. அப்ப நான் என்ன இழிச்ச வாயினா? அது எப்படி நான் சொல்றது? அதுக்கு வேணா உங்க ஒப்பனை வர சொல்லு. போய் சுடுகாட்டுல இருக்கிற எப்படி வர? யோ, இங்க வாயா. என்ன விஷயம்? அந்த வீட்டையே செலவுக்கு துணி போட்டிருந்தாரு. பேண்ட் பாக்கெட்ல இருந்து கொடுத்து போலான்னு வந்தேன். என்கிட்ட வேணா இப்ப இருக்கிற வந்தவொடனே கொடுத்துடுறேன். கொடுத்துட்டு போயிட்டு வரேன். தண்ணி பட்டு கடதாசி கொஞ்சம் நனைஞ்சிருக்குங்க.
அண்ணியோட பேர் தான். அண்ணிக்குதா? இது எப்படி அவர் பாக்கெட்டுக்கு போச்சு? அழிஞ்சு வேற இருக்கு. உங்களை ஒரே ஒரு முறை நேரில் பார்த்து பேச மிகவும் ஆசைப்படுகிறேன். தண்ணி எடுக்காம உள்ள என்னடி பண்ற? ஒண்ணு இல்லம்மா. ஷாமலா கௌரி, நம்ம வீட்டுல இது வரைக்கும் எந்த வச்சு பழக்கம் இல்லம்மா. அதனாலதான் நான் இதை உங்ககிட்ட சொன்னேன். என்னங்க டோபி எது லெட்டர் கொடுத்தாராமே, அது கொஞ்சம் தரீங்களா? கௌரி, இப்ப யாரும் இல்ல நாங்க. நீங்க விஷயத்த சொல்லாம இப்படி அழுதா எனக்கு எப்படி தெரியும்? துக்கம் தொண்டை அடைக்கிறதுனால வார்த்தை வர மாட்டேங்குது. ஏ சிவகாமி, என்னடி நடந்தது? அண்ணி, நீங்க செல்வத்தோட மாமாவுக்கு லெட்டர் எழுதுனீங்களா? செல்வத்தோடமா? யார் சொன்னாங்க? அந்த லெட்டர் நான் தான் பார்த்தேன். என்னடி சொல்ற? அவர் செலவுக்கு போட்டிருந்த துணியில அந்த லெட்டர் இருந்ததா? டோபி கொண்டு வந்து கொடுக்கும்போது வீடு பூட்டு இருந்தது. அவர்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாரு. அதை நான் தான் படிச்சேன். அந்த லெட்டர் இப்ப எங்க இருக்கு? அவர் வந்து கேட்டாரு, கொடுத்துட்டேன். புரியுது. ஏய் மிஸ்டர், உங்களை தான்.